ஹலோ ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ஒரு சாமர்த்தியமான ஆடு பற்றின ஜாதக கதை. ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் ஒரு ஆட்டு மந்தை இருந்தது. அந்த காட்டில் இருந்த புல்வெளிக்கு பக்கத்திலேயே இருந்த குகை தான் அந்த ஆட்டு மந்தையோட வீடு. ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த 2 குள்ள நரி அந்த கொழுத்த ஆடுகளை பார்த்தது. அதுகளை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டது. ஆனால் அந்த வலிமையான ஆடெல்லாம் தங்களை பார்த்துட்டா தங்களை முட்டி தள்ளிடுமே அப்படின்னும் பயப்பட்டது. அதனால் தனித்தனியாக ஒவ்வொன்றையா மற்றதுக்கு தெரியாமல் பிடிச்சு சாப்பிட முடிவு செஞ்சுது. அப்படியே தமக்கு பசிக்கும் போதெல்லாம் பிடிச்சு சாப்பிடவும் செஞ்சுது. இப்படியே சில நாட்கள் செஞ்சதில் கடைசியில் அந்த மந்தையில் ஒரு பெண் ஆடு மட்டும் மிச்சம் இருந்தது. அந்த ஆடு கர்ப்பமாக இருந்தது. தன் மந்தையோட மற்ற ஆடுகளை வேறு ஏதோ மிருகம் வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டுதுன்னு மட்டும் தெரிஞ்சுது அந்த ஆட்டுக்கு. இன்னும் சில நாட்களில் அது ஆட்டுக்குட்டிகளை பெற்றுடும் அப்படிங்கிறதுனால இந்த ஆடு இன்னும் அதிக கவனமாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் குகைக்கு பக்கத்துலேயே புல் மேய்ஞ்சுது. குள்ள நரி 2க்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. 2ம் சேர்ந்து யோசித்து ஆட்டை ஏமாற்றி ஆசை காட்டி வெளியே வரவழைக்க முடிவு செஞ்சுது. பெண் நரி குகையோட வாசலில் போய் நின்று, ஆடே, நாங்கள் இப்போ முழுசாக திருந்திட்டோம். ஆடுகளை சாப்பிட்றதே இல்லை. நீ பயம் இல்லாமல் எப்பவும் போல் வெளியே வந்து மேயலாம்னு சொன்னது. குள்ள நரியோட குரலை தன் குகை வாசல்லையே கேட்டோம். ஆடு பயப்படலை. சாமர்த்தியமாக சமயோஜிதமாக யோசித்து நரிக்கு பதில் சொன்னது. என் வீட்டுக்கு நாளைக்கு விருந்தாளிங்க வர்றாங்க. கொஞ்ச நாள் இங்கேயே தங்க போகிறாங்க. அதுக்காக வீட்டை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வெளியே வர நேரமே இல்லை. குள்ள நரிக்கு ஆச்சரியம். விருந்தாளிகளா? யார்? ஆடு சொன்னது. ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் சுமார் 100 நாய்கள் இந்த குகைக்கு வரப்போகுது. எல்லாரும் என் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை பசங்க என்னை பார்க்க வராங்கன்னு சொன்னது. இதை கேட்டு நடுநடுங்கி போன குள்ள நரி திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து அப்படியே நழுவிட்டது. அதுக்கு சில நாட்களுக்கு பிறகு ஆட்டுக்கு குட்டிகள் ஆரோக்கியமாக பிறந்தது. தன் குட்டிகளோட அந்த ஆடு குள்ள நரி பயம் இல்லாமல் அந்த குகையிலேயே சந்தோஷமாக வாழ்ந்தது. ஊக்கமது கைவிடேல் அப்படிங்கிற பொன்மொழிக்கு ஏற்ற மாதிரி தைரியத்தை விடாமல் அறிவை உபயோகித்து சமயோஜிதமாக யோசித்து தனக்கு வந்த கஷ்டத்தில் இருந்து தப்பிச்சு சுகமாக வாழ்ந்தது ஆடு.